கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒரு மனிதன் நடுராத்திரியிலே தன் சிநேகிதன் வீட்டு கதவை தட்டி தன் நண்பனுக்காக நம்பிக்கையோடு வருந்தி கேட்கிறான். அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சிநேகிதர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். மற்றவர்களுக்காக நாம் கதவை தட்ட வேண்டும். பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிறது. என் ஜனத்தை இரட்சியும், என் கிராமத்தை இரட்சியும், என் ஜனத்துக்கு இரங்கும் என்று கேட்டு அவருடைய கதவை தட்டி மற்றவர்களுக்கு அற்புதம் பெற வேண்டும். தேவப்பிள்ளையே, மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள், கதவு திறக்கப்படும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. இன்று ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.